Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. நவராத்திரிங்கிறது முக்கியமாக லலிதாம்பிகை மகிஷனை வதம் பண்ணினது தான். ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஒத்தப்படையில் எத்தனை வேணாலும் வைக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்கலாம் மண் பொம்மைகள் மட்டும்தான் வைப்பாங்க, வேறு எந்த பொம்மைகளுமே வைக்க மாட்டாங்க. இன்னும் நிறையா இப்போ பீங்கான் அந்த மாதிரி என்னெல்லாமோ வைக்கிறாங்க. பட் சாஸ்திரம்னு பார்த்தா உங்களுக்கு மண் பொம்மைகள் தான் வைக்கணும். இந்த தசராவுக்கு ட்ரெண்டிங் நம்மளோட அயோத்தி பாலராமர். இது ஆக்சுவலி அதே கலர், கோவில் அங்கே என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் அந்த மாதிரி சின்ன குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கன்னியா குழந்தை வீட்டுக்கு வருதுங்கிறது பாலாம்பிகை வரா மாதிரி. விஜயதசமி அன்னைக்கு ஒரு கன்னியா குழந்தையை கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மளால் என்ன முடியுதோ, நம்ம வசதிக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணி கொலுசுலேருந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. அன்பு வணக்கங்கள். நவராத்திரி வந்துடுச்சு. நவராத்திரி அப்படின்னாலே கொலு பொம்மைகள் தான். கொலு பொம்மைகளை விற்கக்கூடிய த கல்பதேனு காமாட்சி அவங்க கிட்ட கொலு பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். இந்த கொலு அப்படிங்கிறது நவராத்திரி திருவிழாவில் ஒரு பாகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கொலு வைக்கிறதுக்கான சாராம்சம் என்ன? நம்ம அம்பால எல்லாரையும் வழிபடுறது தான். அது ஒரு முறை வழிபடுறது. அண்ட் நம்மளோட ட்ரெடிஷன்ஸை எல்லாருக்கும், வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மற்றவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணுறது. மெயின் ரீசன் அதுதான். ஸ்டோரிஸாக ஒன்று நம்ம ஸ்டோரிஸ் அதெல்லாம் வைக்கும்பொழுது, இப்போ ஒரு ராமர் வைக்கும்பொழுது ராமரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கிருஷ்ணர் வைக்கும்போது கிருஷ்ணரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அம்பாலெல்லாம் வைக்கும்பொழுது அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நெறிப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு விஷயங்களை கற்பிக்கிறதுக்கு தான் முக்கியமாக வைக்கிறது. அண்ட் அந்த அம்பாலை கொண்டாடுறதுக்கு, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அவங்களாம் லலிதாம்பிகை அவங்கள கொண்டாடுறதுக்காகவும் தான் அது வைக்கிறோம். இப்போது நார்த்தில் நவராத்திரி ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க, சவுத்தில் நவராத்திரி ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் என்ன நமக்கு சொல்ல வருது? ஸோ உங்களுக்கு நவராத்திரிங்கிறது முக்கியமாக லலிதாம்பிகை மகிஷனை வதம் பண்ணினது தான். ஸோ மகிஷனோட அட்டகாசம் ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாரும் அம்பாலை இது பண்ணி முதல்ல துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க எல்லாருமா சேர்ந்து லலிதாம்பிகையாக உருவகம் எடுத்து மகிஷனை சம்ஹாரம் பண்ணுற அந்த விஜயதசமி அன்னைக்கு சம்ஹாரம் பண்ணுறது தான் நவராத்திரி. ஸோ லலிதாம்பிகை அப்படிங்கிற ஒரு அந்த அம்மன் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மனுடைய சிறப்பு என்ன? நவராத்திரி செலிப்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம துர்கைக்குன்னு சொல்லுவோம், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்குன்னு சொல்லுவோம், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து உருவானது தான் நம்ம லலிதாம்பிகை. அவங்க தான் அந்த விஜயதசமி அன்னைக்கு உருவாகி மகிஷனை வதம் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து அந்த சக்தி மகிஷனோட அட்டகாசத்தை அடக்கிறது, அந்த சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது தான் அந்த விஜயதசமி பண்டிகை, இந்த நவராத்திரி 9 நாள் ஃபங்க்ஷன். இப்போ கொலு வைக்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் அப்படின்னு இருக்கா? நம்ம படிக்கட்டில் வைக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதாவது படி எப்பொழுதுமே ஒத்தப்படையில் வைக்கலாம். அது நம்ம எத்தனை வைக்கிறோமோ, நம்மளோட சூழ்நிலை எப்படி நமக்கு முடியுது அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போல்லாம் எல்லோரும் ஒர்க்கிங், ஸோ ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ 1லேருந்து ஆரம்பித்து ஒத்தப்படையில் எத்தனை வேணாலும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம், எத்தனை வேணாலும் நம்மளால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம். ஸோ அந்த 9 நாளும் சிறப்பாக அம்பாலை வழிபட்டு நெய்வேத்தியம் பண்ணி சுமங்கலிகள், கன்னியா குழந்தையில கூப்பிட்டு பண்ணணுங்கிறது தான் மெயினே ஒழிய, நமக்கு என்ன வசதியோ, நமக்கு என்ன சூழ்நிலையோ, என்ன முடியறதோ அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ 1 கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பொம்மைகள் அப்படிங்கிறது எப்போவுமே பார்க்குறதுக்கு நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நிறைய இப்போ கோயில்கள்லேயே மெகா கொலுவெல்லாம் வைக்கிறாங்க, கோயிலே நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொலுக்கள் வைக்கிறாங்க. இப்போ பொம்மைகள் அப்படிங்கிறப்ப இந்த கொலு பொம்மைகள் என்னென்ன சைஸில் இருக்குது, என்ன மாதிரியான அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருப்பீங்க இல்லையா?
ஸோ பொம்மைகள் வந்து இப்போது முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்மைகள் மண் பொம்மைகள் மட்டும்தான். ஸோ அதை தவிர அதுதான் ஆக்சுவலாக இன்னமுமே சில பேர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்கலாம் மண் பொம்மைகள் மட்டும்தான் வைப்பாங்க. வேறு எந்த பொம்மைகளுமே வைக்க மாட்டாங்க. ஸோ மண்ணில் சுவாமியை இது பண்ணி வைக்கிறது தான் விசேஷமாக கருதப்பட்டது முன்னாடியெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வசதியை பொறுத்து லைட் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பேப்பர் மெஷ் டால்ஸ் எல்லாம் வருது. இது இன்னும் உங்களுக்கு நேர்த்தியாக இதில் ஃபைபர் டால்ஸ் எல்லாம் கூட வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் முகங்கள்லாம் திருத்தமாக நல்லா அழகாக வரும். பட் மண் பொம்மைகள் தான் சாஸ்திரமாக பார்த்தா வைக்கணும். இன்னும் நிறையா இப்போ பீங்கான் அந்த மாதிரி என்னெல்லாமோ வைக்கிறாங்க. பட் சாஸ்திரம்னு பார்த்தா உங்களுக்கு மண் பொம்மைகள் தான் வைக்கணும். பட் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ பேப்பர் மெஷ் பொம்மைகள் இருக்குது. அதுவும் அழகழகான பேப்பர் மெஷ் பொம்மைகள்லாம் வைக்கிறாங்க. ஒரு சின்ன சைஸ் குட்டி ஒரு 2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும்லாம் பொம்மைகள், 6 அடி வரைக்கும் கூட பொம்மைகள் இருக்குது. அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. இப்போ தெய்வங்கள் வைக்கிறாங்க நிறைய பேர். தெய்வங்களோடு சேர்ந்து நிறைய காமன் மேன் பொம்மைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ கொலுவில் எப்படி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்களா என்ன மாதிரி? அதாவது நம்ம எல்லாமே நம்மளை இது ரிஃப்ளெக்ட் பண்ணி இப்போ நிறையா வைக்கிறாங்க, கொண்டு வராங்க. ஸோ புதுமைங்கிறது எப்போதுமே எல்லாத்துலேயும் வந்துகிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ சுவாமியோட நிறைய அந்த மாதிரியும் வைக்கிறாங்க. யூஸ்வலாக அதை கடைசி படியில் வைக்கணுங்கிறது ஒரு இது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சுவாமிக்கானது. கடைசி படியில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மரப்பாச்சிங்கிறது கூட ஒரு ஆண் பெண்ணை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். ஸோ ஒரு ஆண் பெண் அது ஒன்று வைப்பாங்க. இப்போ செட்டியார் தாத்தா பாட்டி அந்த மாதிரி வைக்கிறாங்க. கல்யாண செட் வைக்கிறாங்க. இன்னும் நிறையா சீமந்தம், ரிசப்ஷன் அந்த மாதிரி நிறைய செட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இப்போ இந்த ஷாப்ஸ் எல்லாம் கூட நிறையா செட்ஸ் வந்திருக்கு. தீம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பஞ்சு மிட்டாய், டீ கடை அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நிறைய எல்லா ஷாப்ஸுமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தீம் பேஸ்டாக எல்லாரும் போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், மாடர்ன் கொலு ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கும் பண்ண ஆரம்பிச்சு. சுவாமிகளோட விக்கிரகங்கள் எல்லாம் வந்து மேல் தட்டிலையும் மனிதர்கள் இதெல்லாம் வந்து கடைசி தட்டுல அண்ட் சைட்ல அந்த மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ மைசூர் தசராலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பெரிய இதுவாக வைப்பாங்க, பெரிய செட்டாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மனிதர்கள் அண்ட் சுவாமி ஊர்வலம் தான் அது. ஸோ அந்த மாதிரிலாம் தனியாக தீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வைக்கிறாங்க. தசராங்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்டுனா கூட இப்போல்லாம் நிறைய இன்னும் எவ்வளவோ தீம்ஸ் வந்துடுச்சு, நிறையா வைக்கிறாங்க இப்போல்லாம். இந்த தசராக்கு கொலு பொம்மையில் ட்ரெண்டிங்காக எந்த பொம்மை இப்போ வந்திருக்கு? நிறைய மக்கள் இப்போ எதை வந்து விரும்பி வாங்குறாங்க? இந்த தசராக்கு ட்ரெண்டிங் நம்மளோட அயோத்தி பாலராமர். விதவிதமாக அழகழகாக கலரில், பிளாக்கில், குட்டி சைஸ்லேருந்து பெரிய இது ஒரு 2 அடி பொம்மை. இது ஒரு சின்ன 6 இன்ச்லேருந்து 2 அடி வரைக்கும் பாலராமர் விதவிதமாக அழகழகாக வந்திருக்கார் வித்தியாசமான அலங்காரங்களோட. இது இல்லாமல் கலரில் பாலராமர், கலரில் குட்டி பாலராமர், ராமர் கலர்லேயே. நம்ம யூஸ்வலாக ராமர் இந்த கலரில் தான் இருப்பார், க்ரீன் கலரில் தான் ராமர் இருப்பார் ராமர்னாலே. ஸோ ராமர் கலர்லேயே குட்டி அழகான பாலராமர். இதுவும் ரொம்ப புதுசு. இது ரொம்ப ரீசெண்டாக வந்தது. இதுவும் புதுசு. ஸோ பாலராமர் அயோத்தி தான் இந்த பாலராமர் அயோத்தி கோவில். ஸோ அதுவுமே சின்ன சின்ன சைஸ்லேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் விதவிதம். கோவில் அதே மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அழகாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கோவில். நல்ல சிற்பமா அப்படியே அதே மாதிரி. இது ஆக்சுவலி அதே கலர், கோவில் அங்கே என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் அந்த மாதிரி சின்ன குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. இதான் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெண்டிங் இந்த தடவை நவராத்திரிக்கு. எல்லார் வீட்லேயும் இருக்கார் பாலராமர். நீங்கள் இந்த கொலு பொம்மைகள் இதுக்கு இந்த சேல்ஸ் இதுக்குள்ளாடி எப்போ வந்தீங்க? நான் வந்து கொரோனா பீரியட்லேருந்து ஒரு 5 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது கொலு நவராத்திரி இந்த கொலு பொம்மைகள் மூலமாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு சேர்க்கணும், இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன்? இப்போ கொலுங்கிறதே நம்ம பாரம்பரியத்தையும் நல்ல குணாதிசயங்களையும் நல்ல பழக்கங்களையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஸோ கொலுவில் நம்ம வைக்கிற ஒவ்வொரு அவதாரமும் ஸோ என்ன பண்ணினாங்க, ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரிஸாக கதைகள் மூலியமாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் மெயினாக கொலுங்கிற ஒரு கான்செப்டே. மேம், இப்போ கொலு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசுனீங்க. நவராத்திரி பூஜை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நவராத்திரிக்கான வழிமுறை
அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ கொலுனா நீங்கள் முக்கியமாக சுமங்கலிகளை கூப்பிடணும், கன்னியா குழந்தைகளை கூப்பிடணும். சுமங்கலிகள்ங்கிறது நம்ம மகாலட்சுமியாக உருவம் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு லைக் நம்மளால் முடிஞ்சது gift கொடுக்குறதோ இல்லை சாப்பாடு இது பண்ணுறதோ இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணணும். கன்னியா குழந்தைகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ இல்லை சின்னதாக ஏதோ நம்மளால் என்ன முடியுறதோ. ஸோ பாலா வந்து வர மாதிரி கன்னியா குழந்தை வீட்டுக்கு வருதுங்கிறது பாலாம்பிகை வர மாதிரி, சுமங்கலிகள் வீட்டுக்கு வருதுங்கிறது மகாலட்சுமி வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடியுதோ அந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணணும். ஸோ அதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, மொதல் நாள் ஒருத்தர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. கடைசியாக உங்களுக்கு விஜயதசமி அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் அவங்களுக்கு முடிஞ்ச பூஜைகளை பண்ணுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு சண்டி ஹோமம்னு பண்ணுவாங்க. அன்றைக்கும் ஒரு கன்னியா குழந்தையை கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மளால் என்ன முடியுதோ நம்ம வசதிக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணி கொலுசுலேருந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. ஸோ எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த அவங்களுக்கு சாப்பாடு இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது ஒரு வழக்கம் இருக்குது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, நவராத்திரி அப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுவும் ஒரு முக்கியமான ட்ரெடிஷன் இருக்குது. கொலு பற்றியும் நவராத்திரி பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore.